ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம் ஸ்கொயர் யம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் யம்மியான ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய பன்னீர் கிரேவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ குயிக்காக அதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்றதை பார்த்துட்டு வந்துடலாமா? 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், பட்டை வகைகளில் ஏலக்காய் 4, ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையுமே மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 காஞ்ச வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை இலை, 2 நார்மல் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல், கருவேப்பிலை, அப்புறமா பட்டை வகைகளையும் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்களை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட யம்மியான, டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான பன்னீர் கிரேவி பரிமாற தயார். ரைஸ்க்கு, வெஜ் பிரியாணிக்கு அண்ட் சப்பாத்திக்கு செம்ம காம்போவாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம எம் ஸ்கொயர் யம்மி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.